ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த பூவை வச்சு சாமிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றினேன். ஸோ வெள்ளிக்கிழமை விலாக் இது. ஸோ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அமாவாசை வேறு. ஸோ அதுக்குமே நான் சமைக்கணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டுறலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்போவுமே நம்ம குளிச்சுட்டு விளக்கேற்றுறது பழக்கம். ஸோ அதனால் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணேன். ஸோ என்ன லஞ்ச் பண்ணேன், என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்றதை பார்க்கலாம். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கி டே எனக்கு. ஸோ அதுக்குள்ளே பாப்பாக்கும், பெரிய பாப்பாவுக்கு ஏபிசி மால்ட் கலக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஏபிசி மால்ட் கலக்கி கொடுத்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பங்கூழ் கேட்டார் எங்கள் வீட்டுக்காரர். கம்பங்கூழ் செஞ்சு கொடுன்னு சொன்னார். ஸோ அதனால் அவருக்கு கம்பங்கூழ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓப்பனாக சொல்லணுன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இது செஞ்சதே கிடையாது. யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் நான் செஞ்சேன். பட் அவ்வளோ நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் கேழ்வரகு கூழை விட இந்த கூழ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா எந்திரிச்சு வந்தா அவளுக்கும் ஏபிசி மால்ட் கலக்கி கொடுத்தேன். நான் இந்த பிராண்ட் இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்து வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்கக்கிட்டே டீ தூள் எல்லா வெரைட்டி ஆஃப் டீ தூளுமே அவங்கக்கிட்ட இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு அந்த பேஜ் டேக் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏபிசி மால்ட்டோட ஸ்மெல்லே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏலக்காய்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பிங்கிஷ். இப்போ பசங்க பார்த்தா அதை ரோஸ் மில்க்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஏபிசி மால்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ரோஸ் மில்க்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்மளுமே கூட குடிக்கலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அவளுக்கு அதை கலக்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 பேருக்குமே, ஏன்னா எங்கள் 2 பேருக்கு கூழு. ஸோ அவங்க 2 பேருக்கு தான் இட்லி. ஸோ அதனால் சின்ன இட்லி பாத்திரம் இருக்குது என்கிட்ட. பசங்களுக்கு ஊற்றும்போது இந்த இட்லி பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் இட்லி ஊற்றி இட்லி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கையோட லஞ்சுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பருப்பு வேக வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொல்றாரு, "இந்த மாதம் நம்ம இன்னும் ரேஷனுக்கே போகல. ரேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம்" அப்படின்னாரு. ஸோ அதனால் இந்த மீன் டைம் இந்த கேப்பில் பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போட்டுட்டு நான் கிளம்பி ரேஷனுக்கு போயிட்டு அப்படியே பாப்பாக்கு யூனிஃபார்ம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் லஞ்ச் செய்யும்போது ஒரு 12 to 12:30 அந்த டைமிங் இருக்கும். ஸோ வந்து சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா ரசம் வச்சேன். ரொம்ப சிம்பிள். மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. ஸோ ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஸோ அமாவாசைக்கு காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்களும் மதியானம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரைஸ் விசில் வரத்துக்குள்ளே சரி கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கழுவி போட்டுட்டா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைன்னா பாத்திரம் இருக்குனாக்கா நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கவே தோணாது இல்லையா? ஸோ அதனால் பாத்திரம்லாம் கழுவி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்லாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எல்லாம் கிச்சன்லாம் மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு பாத்திரமும் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். சாப்பிட்லான்னு போனாக்கா அதுக்குள்ளே சின்ன பாப்பா எந்திரிச்சிட்டா. குட்டி பாப்பாவும் தூங்கி அவளும் எந்திரிச்சிட்டா. அவளுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். சாம்பார் வைக்கும்போதே பருப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் அவளுக்கு. அந்த பருப்பு இருந்தது. ஸோ இப்படியே பாத்திரம்லாம் கழுவி போட்டேன். ஸோ இதையும் முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பாத்திரம் தான் கழுவிட்டுருக்கேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் இந்த வெயிலில் என் ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ டேனாக இருக்குது. ஸோ ஃபேஸுக்கான ஒரு கேர் நான் வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பட் எங்கேயும் ஜாஸ்தி வெளில போகிறதில்ல. ஸோ அதனால் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. பட் இனிமேல் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் முடிச்சுட்டு சாதமும் விசில் வந்துருச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன். சரி இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. மாங்காய் முருங்கக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சேன். அதுக்கப்புறம் இது நேத்துது லெஃப்ட் ஓவர் குழம்பு இருந்தது. காராமணி குழம்பு. அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாம்பழமும் கட் பண்ணி வச்சேன். பட் அவ்வளோ இன்னும் ஸ்வீட்டாக இல்லை. பட் ஓகே நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ரேஷன் போயிட்டு வந்தேன். அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. அதையுமே எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன்.
ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் தூக்கமே வரலனா கூட சும்மாவாச்சு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு எனக்கு டே இப்படி தான் போச்சு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா போச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸும் விசில் வந்துருச்சு. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.